ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக் பிஃபோர் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ அவங்களோட கிச்சனை எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு தான் இன்றைக்கி நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹோம் டூர் இதுக்கு முன்னே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இதான் எங்கள் அம்மாவோட கிச்சன். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவே இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு. கவுண்டர் டாப்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருப்பாங்க. அதுக்கு கீழே ஒரு வுட் பிளேட் மாதிரி போட்டு அதுக்கு மேலே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஆயில் கேனுக்கு ஒரு ட்ரே மாதிரி வச்சு அதில் டிஷ்யூ வச்சு அதுக்கு மேலே செப்ரேட்டாக 2 கேன் வச்சுருக்காங்க. இது லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினது. நெக்ஸ்ட்டு சைடில் அந்த சின்ன கிண்ணத்தில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆயில், அப்பளம் இதெல்லாம் பொரிச்சதுக்கப்புறம் அதில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மாவு, அப்புறம் கொஞ்சம் தயிர் அதெல்லாமே இருக்கும். ஸோ எங்கள் அம்மாவை பார்த்து தான் நான் என்னோடய வீட்டில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் லேர்ன் பண்ணி வச்சுருக்கேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு, கீரை தான். அதுக்கு தான் அம்மா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையுமே சேர்த்து தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். ரைஸ் உல வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே சைட் பை சைடு போயிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கவுண்டர் டாப்க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்லாப் மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் நிறையா திங்ஸ் வைக்கலாம். எனக்கு இந்த மாதிரி இல்லையே, நான் நிறையா வாட்டி பார்த்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் பண்ணுறதுக்கான பாத்திரம், சாதம் வடிக்கிறதுக்கு, அப்புறம் ஜார்ஸு, இது எல்லாமே அதில் தான் இருக்கும். ஒன் சைடு நான்வெஜ்க்குள்ளதெல்லாம் வச்சுருப்பாங்க. அனதர் சைடு பார்த்தீங்கன்னா வெஜ்க்குள்ளதெல்லாம் தனியாக வச்சுருப்பாங்க. தென் இந்த பிங்க் கலர் குட்டி ட்ரேயில் சின்ன சின்ன லிட்டு அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க சடனாக எடுக்கிறதுக்கு. இது இல்லாமல் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இந்த திங்ஸ் எல்லாம் வச்ச பிறகுமே இன்னும் நிறையா திங்ஸ் வைக்கலாம். அப்புறம் சிங்க் ஏரியாவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சிலிண்டர் மட்டும்தான் இருக்குது. இந்த சிங்க்கில் உப்புக்கரை ஆல்ரெடி நல்லா படிஞ்சு போயிடுச்சு. என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, அது போகவே இல்லை, அப்படியே செட் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே இந்த பிளேட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வாங்கியிருக்கோம். இதுவுமே எங்கள் அம்மாவுக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஏன்னா டக்குன்னு எடுக்க முடியல, ஒரு வாவா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பூன் எல்லாமே அதே இதுலேயே வச்சாச்சு. அப்புறம் குட்டி குட்டியாக 2 ஸ்பூன் ஸ்டாண்ட் மாட்டி வச்சுருக்கோம். எங்கள் கிச்சனில் பார்த்தீங்கன்னா 2 விண்டோ இருக்கும். லைட்டே தேவையில்லை, நல்ல வெளிச்சமாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுவுமே நான் மிஸ் பண்ணுவேன். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா விண்டோ இருந்துமே லைட் அப்பப்போ போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சைட் ஃபுல்லாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பெஞ்ச் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதில் ஒரு பிளாஸ்டிக்கில் ட்ரே மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நான் பிங்க் கலர் வச்சுருப்பேன். இங்கே லைட் ப்ரௌன் கலர் இருக்குது. பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு இது எல்லாமே அப்படியே இதில் போட்டு வச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் மிக்ஸி, அப்புறம் கிரைண்டர் வச்சுருக்காங்க. இங்கே ப்ளக் போர்டு பக்கத்துலேயே இருக்கிறதால அப்படியே செட் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே அப்படியே ஆணி மாதிரி அடித்து தோசைக்கல், அப்புறம் சில திங்ஸ் எல்லாமே அப்படியே மாட்டி வச்சுருக்காங்க. அந்த மிக்ஸிக்குமே ஒரு வுட் மாதிரி போட்டு அதுக்கு மேலே தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெயின் திங்க்கு போயிடலாம். இந்த ஷெல்ஃபு, இதில் மொத்தம் 4 ஷெல்ஃப்ஸ் இருக்கும். அதுக்கும் மேலே தேவையில்லாத சில ஐட்டம்ஸ் எல்லாமே மேலே அப்படியே தூக்கி வச்சுருக்காங்க. அதுவுமே ரொம்ப இல்லை, 3 திங்ஸ் கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க ஷெல்ஃபில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக்கில் சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதில் பூண்டு அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த குட்டியாக ஒயிட் கலர் இருக்குல்ல, அதில் சமைச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னா சடனாக ஏதாவது வேணும்னா அதை அப்படியே டேபிளில் வச்சுருவாங்க. நாங்கள் வேணும்னா எடுத்து போட்டுப்போம். அப்புறம் சின்ன டூல்ஸ் எல்லாமே சைடில் கார்னரில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என் சிஸ்டர் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் டைம் கூட நான் காமிச்சிருப்பேன், இந்த மாதிரி இருக்காது. ஸோ இப்போ புதுசாக ட்ரே மாதிரி வாங்கி அழகாக பார்த்து வாங்கி வச்சுருக்காங்க. அதில் 3rd ஒன்னாக இருக்கிற அந்த கிளாஸ் எனக்கும் வேணும்னு சொல்லி ஷாப்புக்கு போய் நான் ஒன்று வாங்கிட்டு தான் நான் கிளம்புனேனே. ஸோ அதுக்கப்புறம் அஞ்சரை பெட்டி, அப்புறம் எக் வைக்கிறதுக்கு சின்ன ட்ரே அதெல்லாமே இருக்குது. அப்புறம் கிளாஸ் பவுல்ஸு, பிளேட்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த அஞ்சரை பெட்டி லைட்டாக தெருப்பி விட்டுருக்கு. பட் இருந்தாலுமே அதை மாற்றாமல் அம்மா அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் ஃபேனர் அதெல்லாம் எதுவுமே போடல.
பழைய நியூஸ் பேப்பர் அப்புறம் கேலண்டர் பேப்பர்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஷெல்ஃப் லைனர் வந்து இப்போ தான் அம்மாவுக்கு வந்து அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு ரோல் வந்து வாங்கி டிவி ஷெல்ஃப் அதுக்கெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் எதுக்குமே வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ஆர்டர் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அந்த ஸ்பைசஸ் பாக்ஸ் அது எல்லாமே இருக்குது. பிளாஸ்டிக்லேயுமே ஒரு செட் மாதிரி வச்சுருக்காங்க, சில்வர்லேயுமே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் ஷெல்ஃபோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் எங்கள் அம்மாவோட கிச்சன் டூர். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ரைஸ் வச்சுருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். என்னோடய கிச்சன் வீடியோவாக இருக்கட்டும், இந்த வீடியோவாக இருக்கட்டும், எல்லாமே என்னோடய மொபைலில் தான் எடுத்தேன். அந்த லைட் எஃபெக்ட் பாருங்கள், வெயில் நேச்சுரலாக இருக்கிறதுனால எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.